ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் டேசர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கேசிப்பட்டியில் இருக்கேன், சென்னை கிளாம்பாக்கம். நான் வந்து இது வரைக்கும் டச் பண்ணாத ஊர் ஒன்று இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது லாஸ்ட் டைம் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த டெல்டா ரீஜன், குறிப்பாக அந்த கும்பகோணம், மயிலாடுதுறை, சிதம்பரம், கடலூர்லாம் நான் டச் பண்ணவே இல்லை. அதில் கடலூர் டச் பண்ணியாச்சு, வீடியோ வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து டிஎன்எஸ்சிசி நிற்கிது இல்லையா, பின்னாடி இது வருங்க. அந்த வண்டியில் மயிலாடுதுறை வரைக்கும் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இதான் அந்த பஸ்ஸு, புது பஸ்ஸுங்க. அது நாகையோடைய ரீஜன் பஸ் TN 68. மயிலாடுதுறை வழி பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர், திண்டிவனம், சிதம்பரம், சீர்காழி, ஃபைனலாக மயிலாடுதுறை போகுது. மயிலாடுதுறை நமக்கு அவ்வளோ பரிச்சயம் இல்லை. எப்போ ஒரு காலத்தில் போயிருக்கோம், இருட்டில் ஒரு நைட்டில். மயிலாடுதுறை வழியே சிதம்பரம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எஸ், அது எப்போன்னா எனக்கு தெரிஞ்சு மதுரை டு மயிலாடுதுறை அந்த டயத்தில் போனது. அது பிறகு போன யாவும் எனக்கு இல்லை. திண்டிவனமும் அடிக்கடி போனதேன், வடலூரும் போயிருக்கணுமா. ஸோ சென்னையிலேருந்து மயிலாடுதுறை போகக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துடைய கும்பகோணம் கார்பரேஷன் பஸ்ஸும் ட்ரை பண்ண போகிறோம். பிரான்ச் பார்த்திங்கன்னா நாகையுடைய கொரையார் டிப்போ. ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேங்க, எனக்கு கொரையார்லாம் தெரியாது. மயிலாடுதுறை தாண்டி இருக்கான் கொரையார் டிப்போ. ஸோ இதான் பஸ்ஸு பாருங்கள். எனக்கு 2 ஆப்ஷன் இருந்துச்சு. பக்கத்தில் நிற்கிது கும்பகோணம் பஸ்ஸு. ஓகேங்களா, கும்பகோணம் ட்ரை பண்ணலாமா இல்லை மயிலாடுதுறை பண்ணலாமான்னு பார்த்தோம். பட் எனக்கு கும்பகோணத்தை காட்டிலும் மயிலாடுதுறை தான் மெயின். ஸோ மயிலாடுதுறை கவர் பண்ணிடுவோம். அதுவும் எண்ட் டு எண்டு, சென்னை டு மயிலாடுதுறை. ஸோ இதன் மூலம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டெல்டா ரீஜனில் கொஞ்சமாக கவர் பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் நிறைய பேர் டிமாண்ட் பண்ணீங்க, அந்த மாதிரி எனக்கு வந்து டெல்டா ரீஜன் கவர் பண்ணுங்க ப்ரோ, நீங்கள் பண்ண மாட்டீங்க சொல்லி நிறைய பேர் டிமாண்ட் பண்ணீங்க. ஸோ அதனால் ஃபைனலி வி ஹவ் காட் தி பஸ். ஸோ டில் மயிலாடுதுறை வரைக்கும் நம்ம வந்து பயணம் செய்ய போகிறோம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் பஸ்ஸோட பேக் சைடு பார்க்கலாம் அப்படின்ட்டு. கொரையார் டிப்போ, சென்னை, ரூட் நம்பர் 243H. ஸோ வாங்க, இந்த பயணத்தை நம்ம இனிதே ஆரம்பிக்கலாம். அண்ணன் பேர் பார்த்திங்கன்னா சங்கர். இவர் வந்து மயிலாடுதுறையை சேர்ந்தவர் தான். வெரி சீனியர் பர்சன், எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர். நம்ம கேசிப்பேட்டிலேருந்து கிளம்ப நேரம் வந்தாச்சு, கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த பஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, எக்ஸ்பிரஸ் பஸ் தான், எல்லா ஊரும் நிற்கக்கூடிய பஸ் தான். பட் எனக்கு என்னென்னா இந்த ரூட்டில் போகணும், ஊரை பார்க்கணும். ஸோ அதனால தான் ஏறினேன். ஏன்னா மயிலாடுதுறைக்கு வந்து தனியாக பாயிண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லா ஊருக்குமே நின்று தான் போகிறாங்க. இப்போ திருச்சிக்கு மாதிரிக்கு கூட ஹைவே இருந்தால் கூட அங்கேயும் டிக்கெட் இல்லாட்ட நின்று தான் போகிறாங்க. அதாவது சீசன் தான், இது டல் சீசன். நீங்கள் பாருங்கள், டிக்கெட்டே கிடையாது. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஐ தாட் கிளாம்பாக்கத்துக்கு கிளம்ப நினச்சேன், ஆனால் கிளாம்பாக்கம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா மாதவரத்துலேருந்து வருது. ஸோ மாதவரத்துலேருந்து கிளம்பி கிளாம்பாக்கம் வந்துட்டு இங்கே ஒரு 20 நிமிஷம், ½ hour டைமிங். இங்கே வந்துட்டு இங்கே உள்ள கஸ்டமர் ஏற்றிக்கிட்டு மயிலாடுதுறை போகிறாங்க. ஸோ மாதவரம் மக்களுக்கு, மாதவரம் இருக்கிறவங்க, மாதவரம் பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான பஸ்ஸு. நேற்று சாயந்தரம் எடுத்துகிட்டு போகிறாங்க, எடுத்து இங்கே நைட்டு வந்துடுவாங்க. ஓகேங்களா, அங்கேயே மாதவரம் போட கொடுத்து வருவாங்களாம். டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 250 ரூபா, 250 rupees. சென்னை கிளாம்பாக்கத்துலேருந்து மயிலாடுதுறை வரைக்கும். கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 280 கிலோமீட்டர் வரும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் கார்பரேஷன் கொரையார் டிப்போ. 10:07க்கு பஸ் எடுத்துருக்காங்க. 5 o'clock போயிருமா. டிபெண்டிங்கை பார்த்து டிராஃபிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் இருக்குல்லையே, ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஏன்னா அவங்க டிக்கெட்டு கம்மி தான், இங்கே சீட்ஸ் கம்மி தான், வேக்கண்டாக தான் இருக்குது. அதனால் அங்கேயும் இருந்து தான் போவாங்க. பட் 5 o'clock போய் சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். மயிலாடுதுறை இங்கேருந்து 255.
553, ராமேஸ்வரம் 508, நாகப்பட்டினம் 260. இதெல்லாம் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து. அதே மாதிரி கும்பகோணம் 241, மயிலாடுதுறை 250, நாகப்பட்டினம் 263, ராமேஸ்வரம் 507. பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனுங்க. செங்கல்பட்டுக்கு முன்னாடி இந்த பக்கம்லாம் அப்பார்ட்மெண்ட்டு, அந்த பக்கம் பின்னாடி பார்த்தா மகேந்திரா யூனிவர்சிட்டி. சென்னையில் மோடமாக இருக்குது, க்ளவுடியாக இருக்குது. நேரம் வெயில் பிக்ஸு பயங்கரமாக இருக்கும் வெயில். பட் இப்போ வெயில் இல்லை. செங்கல்பட்டு பீச் EMU. சென்னை நாளையெல்லாம் லோக்கல் ட்ரெயின்ஸ் தான். பரந்தூர் டோல் பிளாஸா. ஸ்கிப்பிங் செங்கல்பட்டு. செங்கல்பட்டை கிராஸ் பண்ணி போய்ட்டுருக்கோம் ஹைவேல. நல்லா பசுமையாக இருக்குது. மழை பெஞ்சிருக்கு. நிறையா இருக்குது ஹில்ஸ்லாம். க்ளோஸ்டு டேக் டைவர்ஷன் பிரிட்ஜில் நடந்துகிட்ருக்கு. நம்ம வந்து தெரிய பார்த்தீங்கன்னா பழமுத்தூர், காஞ்சிபுரம் மாவட்டம். நமக்கு முன்னாடி டீலக்ஸ் சேலம் போகுது. TN 30 சேலம் வண்டி. சேலம் சென்னை, சென்னை சேலம். மேல்முத்தூர் டைம் பாருங்கள், 11:25. 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆச்சு. இந்த பஸ்ஸோட ஸ்பீடை பாருங்கள், மேக்ஸிமம் போகிற ஸ்பீடு. தலைவர் இப்போ தான் பிக்கப் பண்ணுறாரு. 80. வரைக்கும் போகிறாரு. திண்டிவனம் வந்திருக்கோம். திண்டிவனம் டைம் பாருங்கள், 11:56. 12 ஆயிடுச்சு. 4 நிமிஷம் தான் இருக்குது 12 o'clock. திண்டிவனம் வந்திருக்கோம். திண்டிவனத்துலேருந்து மெயின் ரூட்டை கட் பண்ணி வடலூர் போயிடுவோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹைவேல போயிடுவோம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம். ஸோ திண்டிவனத்துலேருந்து உங்களுக்கு பாண்டிச்சேரி, நேராக போனால் திருச்சி, இந்த பக்கம் திருவண்ணாமலை நினைக்கிறேன். இந்த ஒரு கூட்டுறவு இது பாருங்கள், நேராக போனால் மரக்காணம் 47 கிலோமீட்டர், புதுச்சேரி 32 கிலோமீட்டர். பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிளாக் பண்ணிவிட்டு வர சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள். எல்லாம் டிராஃபிக் ஆகுது. திண்டிவனத்துக்கு அடுத்தாப்புல பாருங்கள். மரங்கள் இடையில இருக்கோ அப்படின்னு தெரியல. ஆமாம், இடையில தான் இருக்குது. அப்படியே ரோட்டுக்குள்ளே வெளியில் வருது. இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரோட்டுக்குள்ளே வருது. அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இருக்குது. அதனால் கட் பண்ணி எடுக்கிறாங்க.
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விக்கிரவாண்டிக்கு முன்னாடி பாதிரா புலியூர் அப்படிங்கிறாங்க அந்த ஏரியா பேர். விக்கிரவாண்டி கிடையாது, விக்கிரவாண்டிக்கு முன்னாடி. விக்கிரவாண்டி போகணும் 5 கிலோமீட்டர் போகணும். 5 உள்ள ஒரு பிரேக்கு ஹோட்டல் ஆனந்தி பவனில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம பஸ் இங்கே நிற்கிது, மயிலாடுதுறை வண்டி. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நெய்வேலி டேஸ் போகக்கூடிய 2+2 பழைய வண்டி அதை பெயிண்டிங் பண்ணி நிற்கிது. ரேட் பாருங்கள், இட்லி 5, வடை 10, பூரி செட்டு பொங்கல் 60. ஸோ இங்கே வந்தால் இப்போ சாப்பிட்டுங்க நீங்கள். அது போக டீ எல்லாமே இருக்குது. நம்ம வண்டி எடுக்க நேரம் ஆகிட்டு எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க. சாப்பாடை பற்றி சொல்லணும்னா நான் லைட்டாக எடுத்துக்கிட்டேன். பரவாயில்லைங்க, மோசம்லாம் சொல்ல முடியாது, ஓகே தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து இதை விட்டு அவங்களுக்கு டைம் கிடையாது. நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி குண்டாந்து சொல்லி சாப்பிட்றாங்க. இந்த ஆறு பார்த்தீங்கன்னா சங்கரபாணி ஆறு தண்ணி கிடக்க வராங்க. ராமேஸ்வரம் இங்கிருந்து 470, திருச்சி 185, விழுப்புரம் ஜஸ்ட் 23 கிலோமீட்டரு. நம்ம விழுப்புரம் போக மாட்டோம். விழுப்புரத்துக்கு முன்னாடி லெஃப்டில் கட் பண்ணி நேராக போயிடுவோம் வடலூர் நோக்கி. பார்த்தீங்களே இந்த பக்கம்லாம் மரத்தப்பெல்லாம் கட் பண்ணிட்டாங்க பாருங்க. அந்த கிளையெல்லாம் தொங்கும்ல, உள்ளே வந்துருக்கும்ல ரோட்டுக்குள்ளே, அதெல்லாம் நீட்டாக கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா சம்டைம் 2 வண்டி 3 வண்டி போகும்போது அப்படியே உரசிட்டே போவாங்க. பொதுவாக அந்த கண்டெய்னரு இந்த மாதிரி வண்டிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தட்டிகிட்டே போவாங்க. உதய கிருஷ்ணா குமார் கொண்டு போகுது பாருங்க. ஏசி திருச்சி நல்லா ஸ்டிக்கரிங் போட்டு கவர் பண்ணிட்டாங்க. நம்ம வந்திருக்க டோல் பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டை எக்ஸ்பிரஸ்வே. சேலம் சென்னை வண்டி இது எங்கேயும் போகிறது இல்லையே, ஏங்கொண்ட வண்டி போர்டுலாம் போகுது. கோணம் வேட்டு கும்பகோணம், இது வேட்டு திருச்சி. ஆமாம், இந்த ரோட்டில் போகிறோம். வடலூர் ரோட். மாடை பாருங்களேன், கைட்டை கட்டி வச்சுருக்காங்க. எல்லாம் அப்படி தான் கட்டி ஓடிடக்கூடாண்டா. ஏரியா போட முடியல, எல்லாம் பில்லு முளைச்சி அப்படியே வெள்ளை வெள்ளையாக இருக்குது. ரோடுமே வரும் பரவாயில்லைங்க, நான்குழிச்சாலை தான் பழைய ரோடு. கைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு ரோடு. விழுப்புரத்தில் வந்து வர்றதுனா இப்படி தான் போவாங்க பாண்டிக்கு. நம்ம வடலூர் போகிறோம். இது கிராசிங் வருது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டு கடலூர் ரயில்வே ட்ராக். மெயின் லைன் விழுப்புரம் டு கடலூர். தஞ்சாவூர் சென்னை எல்லாம் பார்க்கும்போது நேர ஒரு ஹைவே போதா பார்த்தீங்களா. மேலே சாலை பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் ஆரம்பித்து விழுப்புரத்தை முடிகிறது புதிய 4 வழி சாலை. இந்த ரோடுனால பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்கு கனரக வாங்கலாம் ஈஸியாக போய்ட்டு வர்றாங்க. போக மாட்டோம், ஏன்னா நம்ம வந்து ஊருக்குள்ளே போகிறது நிறைய ஊரில் போய் பார்க்கணும். டிக்கெட் எதுவும் இறக்குவாங்க, அதனால் மெயினில் போக மாட்டாங்க. கார்ஸு மற்ற வண்டி தான் போகும் மேலே.
இந்த பக்கம் பாருங்கள் நல்லா விவசாயம் பண்ணுறாங்க. நான் பார்த்துட்டே வர்றேன். இது கரும்பு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக கரும்பு, அந்த பக்கம் தென்னை, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பயிர் பண்ணுறாங்க. என்ன விளைவிக்கிறாங்க தெரியல. இங்கே பாருங்கள், இது கேப்பை நினைக்கிறேன். இந்த பக்கம் கரும்பு, கொஞ்சம் முன்னாடி பார்த்தா நெல் விளைஞ்சி. இப்போது நம்ம வந்திருக்க ஊர் பார்த்திங்கன்னா பண்ருட்டி உண்மையிலே எனக்கு புதுசு தாங்க. இந்த பக்கம் வந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஊரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பண்ருட்டி பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. கடலூர் மாவட்டத்தில் முக்கியமான முதல்நிலை நகராட்சி. இங்கேருந்து கடலூருக்கு 28 கிலோமீட்ரு. அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக நம்ம தஞ்சாவூர் போனால் 140 கிலோமீட்ரு. இந்த ஊர் ஏன் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே விளைகிற பலாப்பழமும் முந்திரி தாங்க. இந்த ஊருக்கு ரொம்ப புகழ்பெற்ற 2 பழம் தான், பலாப்பழம், முந்திரி. இங்கேருந்து தான் நிறைய இடங்களுக்கு கொண்டு விற்பனை செய்வாங்க. அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு பண்ருட்டி. நிறைய இடம் கேள்விப்பட்டிருக்கோம் பண்ருட்டி. சென்னையில் போய் பார்த்திங்கன்னா நிறைய பஸ் போகும் பண்ருட்டி நேமில். இப்போ தான் வந்து பார்த்துட்ருக்கேன் இந்த ஊரை. கும்பகோணம், தஞ்சாவூர், லெஃப்ட்டில் போனால் கடலூர், ரைட்டில் போனால் சித்தூர்னா ஆந்திரா சித்தூர் இல்லைங்க, இங்கே உள்ள சித்தூர். சென்னை 178 கிலோமீட்டர் நம்ம கிராஸ் பண்ணி இருக்கோம். 1:22 பண்ருட்டி. பண்ருட்டி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறோம். இங்கேயும் பஸ் ஸ்டாண்டு நடந்துட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், விழுப்புரம் கார்பரேஷன் வருது பண்ருட்டி. இதை பார்த்தோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கும்பகோணம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இந்த பஸ் கும்பகோணம் போகாது, பட்டு பஸ் இல்லை இருக்குது, அதுதான் பிரச்சனை. இந்த பஸ் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி போதாங்க. ஈரோடு வண்டி ஜீவா TN33. ஈரோடு, சேலம், உளுந்தூர்பேட், புதுச்சேரி. பண்ருட்டி தாண்டி பாருங்கள் நிறைய தோட்டங்கள் இருக்குது. முந்திரி, அப்புறம் பார்த்தா பழம். இந்த பக்கம் பாருங்கள் ரோடு நடுக்க பார்த்தீங்கன்னா பலாப்பழம் தான். யார் எல்லாரையும் எடுத்து போகிறாங்க. நம்ம ரூட்டில் முக்கியமான ஊரான நெய்வேலி வந்திருக்கோம். நெய்வேலி ஆர்ச்கேட் இந்த NLC லிமிடெட். இதுதான் என்ட்ரன்ஸ். NLC இந்தியா லிமிடெட் இருக்கு இல்லையா. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கடலூர், அதாவது திருச்சியிலேருந்து கடலூர் வந்தோம்ல, அங்கே வந்திருந்தோம். இங்கே வரல. இது ஆர்ச்சு. டைம் பாருங்க, நெய்வேலி 1:49 ஆயிடுச்சு. நிறைய முக்கியமான ஷாப்ஸ்லாம் இங்கே இருக்குது. பிகாஸ் ஆஃப் நெய்வேலினால தான், நெய்வேலியோடைய NLCனால தான். வெல்கம் டு வடலூர். இப்போ தான் வந்தோம் லாஸ்ட் டைம். கடலூர் போகும்போது இப்போ வடலூர் வந்துட்டோம் திருப்பி. இங்கே தான் ஜங்ஷன் இருக்குது, அங்கே அந்த கடலூர் போகிறது.
வடலூர். வடலூர் பஸ் ஸ்டாண்டு போயிட்டுருக்காங்க. ஓகே, பேக் சைடு பார்த்துருக்கீங்க. திருச்சி, அதே போனால் புவனகிரி, கும்பகோணம், மயிலாடுதுறை. டைம் பாருங்கள் 2:01 வடலூர். இங்கே பார்த்தீங்களா பயிரில் பாருங்கள், அப்படியே நல்ல விளைஞ்செடியாக நிற்கிது. ரைட்டில் போனால் விருதாச்சலம், நேராக போனால் கும்பகோணம். நம்ம கும்பகோணம் போக மாட்டோம், லெஃப்ட் எடுத்து சிதம்பரம் போயிடுவோம். அது பார்த்தீங்கன்னா பைபாஸ், அதோட தான் கும்பகோணம் போகிறது. சேத்தியாத்தோப்பு குறுக்கு ரோடு. இப்போ வந்திருக்க ஊர் பார்த்தீங்கன்னா புவனகிரி, மேலே புவனகிரிங்கிறாங்க. டைம் பாருங்கள் 2:28, 2:28, 2:30 ஆயிடுச்சு. புவனகிரி பஸ் ஸ்டாண்ட். புவனகிரி திருநெல்வேலி வச்சு சிதம்பரம் 7 கிலோமீட்டர் ரைட்டில். அப்படியே போனால் 70 கிலோமீட்டரில் காரைக்கால் தரலாம். இங்கே 42 கிலோமீட்டர் கடலூர், 64 புதுச்சேரி, பாண்டிச்சேரி. இப்போ வரைக்கும் வெளியே இல்லைங்க. பாருங்கள், கிளைமேட் சூப்பராக இருக்குது. கேரளா கிளைமேட் மாதிரி இருக்குது. கேரளா மழை பெய்யும், படிங்க மழை இல்லை. மணி 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனால் சூப்பராக கிளைமேட். 37 சிதம்பரம் டிப்போ 1 and 2. ஈஸியாக ரூட்டு சிதம்பரத்துலேருந்து நீங்கள் கடலூர் போனால் ஈஸியாகலே போயிடலாம். இந்த ஈஸியாக தான் கன்னியாகுமரி வரைக்கும் போவோம், லாஸ்ட்டு சென்னை வரைக்கும். வெல்கம் டு சிதம்பரம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ராம்நாட்டில் ஒரு சிதம்பரம். இந்த பாருங்க கும்பகோணம் ஆப்ரேஷன், நாகப்பட்டினம் ரீஜன், சிதம்பரம் டெப்போ. வெல்கம் டு சிதம்பரம், சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட். செகண்ட் டைம் வரேன், ரீசெண்ட் டைம்ஸ் இப்போ தான் வந்தோம். ராமநாதபுரம் டு சிதம்பரம் பஸ்ஸில். இப்போது மயிலாடுதுறை போகிற பஸ்ஸில் போகிறோம். மயிலாடுதுறை வண்டிக்கு பாருங்க. சிதம்பரம் பஸ் எத்தனை இருக்குதுங்க பாருங்கள், 2:48, 2:48. தேரை பாருங்கள். சின்ன தெரு, பெரிய தெரு, அதோட பெரிய தெரு தான் இருக்குது பாருங்கள். நடராஜர் தேர் 3-4 தேர் இருக்குது. இதான் கோயில், நடராஜர் கோயில். காரைக்கால் புதுச்சேரி, காரைக்கால் டிப்போ, நாகப்பட்டினம் ரீஜன். இப்போ வந்துருக்க ஊர் பார்த்தீங்கன்னா புத்தூர் ஏரியாவுக்கு வந்திருக்கோம்.
சிதம்பரம் மதுரை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீர்காழி நகராட்சி ரீச் பண்ணியிருக்கோம். சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டத்தில் முக்கியமான நகராட்சி சீர்காழி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் இருந்துச்சு. இப்போ சீர்காழி மயிலாடுதுறை. விகாஸ் பேங்கர் கடற்கரை. இந்த பக்கமுள்ள கடற்கரை வந்து மார்வாடி தான். குந்தன் தினேஷ் மார்வாடி. அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் சீர்காழி. 3 ஆயிடுச்சு. சீர்காழி வந்துட்டோம். ஒரு 4 மணி ஆளுகளுக்கு போயிடலாம் நினைக்கிறேன். பார்ப்போம். சீர்காழி பஸ் ஸ்டாண்ட். வைத்தீஸ்வரன் கோவில் பாருங்கள். வைத்தியநாத சுவாமி ஆலயம், மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட். 3:45 வைத்தீஸ்வரன் கோவில். வைத்தீஸ்வரன் கோவில். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்கும் பாருங்க. அவ்வளோ சூப்பராக க்ரீனரியை பார்த்தீங்களா? ஒரு கேரளாவில் உள்ள ஏரியா மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. நான் வந்த ஸ்டெட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெட்ச் ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பக்கம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. மயிலாடுதுறையை பாருங்கள். மயிலாடுதுறை வந்துவிட்டோம். மயிலாடுதுறைக்கு முன்னாடி உள்ள ஏரியா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. சான்ஸே இல்லை. மயிலாடுதுறை நகராட்சி பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையம். டைம் பாருங்கள் 4:09. நாட் பேட். லாஸ்ட்டு பஸ் ஸ்டாப். ஹலோ கைஸ், ஃபைனலாக நம்ம வந்து மயிலாடுதுறை ரீச் பண்ணிட்டோம். மயிலாடுதுறைங்கிறது அஃபிஷியல் நேமு. மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு. பட் பொதுவாக இந்த ஏரியா மக்கள்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா மாயவரம் தான் சொல்லுவாங்க. மாயவரம் அதான் ஒரு ஃபெமிலியரான நேமு. எப்படி புதுச்சேரிங்கிற ஒரு நேம் வந்து பாண்டிங் அழைக்கிறோம் இல்லையா? பாண்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மயிலாடுங்கிறது கூப்பிட்றது ரொம்ப ரேரு. அது அஃபிஷியல் நேமு. போர்டுகள்லாம் மயிலாடுதுறைன்னு இருக்கும். ஆனால் கூப்பிட்றது மாயவரம் சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் மாறிட்டு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ ஃபேமஸான ஒரு ஊருக்கு வந்துவிட்டோம். அது சூப்பரான ஜேர்னிங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த ரூட்டில் வந்திருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூப்பரான சினிக்கான ரூட்டுங்க அது. சில ஊர்லாம் பார்த்துருப்போம், சில ஊர்லாம் பார்க்காது. பண்ருட்டி இதெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது. வடலூர் வந்தோம். வடலூர் வந்து ஒரு ஃபெமிலியரான நேமு. ஏன்னா நம்ம அடிக்கடி வந்திருக்கோம். ஸோ அதனால் வந்து ஏரியாலாம் சூப்பராக இருந்துச்சு. சீர்காழியெல்லாம் நம்ம பார்த்த ஏரியா தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மயிலாடுதுறைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து லேண்ட் ஆகிறோம். ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே கிராமங்கள் நிறைந்த ஏரியா. நிறைய விவசாயம் பண்ணுறாங்க. பார்க்கும்போது தெரிஞ்சது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி விவசாயம் பண்ணுறாங்க. அது கூட தென்னை மரம் கேப்பில் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வந்தாச்சு. 10:00 ஜேர்னி ஆரம்பித்தது. 4:00 வந்து முடிச்சது. 5 மணி சொன்னாங்க. பட் அது கூட வந்தாச்சு. ஒரு சில இடங்கள்லாம் சீக்கிரம் வந்துட்டாங்க. டிரைவர் சூப்பர். டிரைவரும் கனெக்டரு. டிரைவர்லாம் பார்த்திங்கன்னா சூப்பரான அற்புதமான ஆள். அந்தளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்டக்டர் அவரெல்லாம் வாய் கூட பேச முடியல. நானாக தான் பிடிங்கினேன். அப்படியே என்னங்கண்ணே எப்படி இருக்கீங்க, வாங்க சாப்பிடுங்க, பேசவே மாட்டேங்கிறார். அவர் வாட்டர் வேலையை பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்தளவுக்கு சூப்பரான ஒரு குரு வேறு. சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து இந்த சென்னை டு மயிலாடுதுறை ட்ரிப்பை முடிச்சிட்டோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டெல்டா பக்கம் வாங்கினேன். ஸோ உங்களுக்காண்டி
வச்சு செய்கிற அந்த ஏரியா ஃபுல்லாகவே கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் கடலூர் பண்ணியிருக்கோம், பார்த்துருப்பீங்க. அங்கேயும் ஒரு சூப்பரான விளாக்கு. ஸோ இது மாதிரி நிறையா வரும். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த விளாக்கு வந்து மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டை கொஞ்சம் கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் விளாக் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை கவர் பண்ணிட்டு இங்கே நம்ம கிளம்பலாம். ஓகே, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது தேங்க்யூ ஃப்ரம் டாடா சார்.